தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேஷனல் செக்யூரிட்டி யுஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அதை பற்றிய ஒரு ஆவணம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது. அந்த ஆவணத்தை பற்றி தொடர்ச்சியாக நமது தமிழர் சம்பந்தப்பட்ட பூகோள அரசியலில் பல சிறப்பான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அருண்குமார். மற்றும் தொடர்ச்சியான அவருடைய பூகோள பார்வை, அந்த பூகோள அரசியலில் தமிழரின் தாக்கம் என்ன, தமிழர்களுக்கு என்ன விதத்தில் அந்த அந்த பூகோள அரசியல் மாற்றங்கள் என்னென்ன விதமான மாற்றங்கள் உருவாக்கும் போன்ற பல விடயங்களை தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு செயல்பாட்டாளர். அவரை இந்த நிகழ்வில் ஒரு தமிழர் ஆளுமையாக இந்த வாரத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அருண்குமார். வணக்கம் சங்கர். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பல பக்கங்கள் இருக்க ஒரு டாக்குமெண்ட். அது வந்து ஒவ்வொரு வருடமும் அதோடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்து அந்த யூஎஸ் உடைய அந்த பார்வை, உலக அரசியலான பார்வையை மாறும் ஆக்சுவலி, இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய அதை பற்றி பல ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம இது வந்து தமிழர் பார்வையில், ஏன்னா தமிழர் பார்வைன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து உலக அரசியல தமிழர்னு பார்த்தாலே இந்த ஈழம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக தெரியும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களா பல விடயங்கள் நம்ம வந்து ரொம்ப பெரிய கேப் இருக்கு. பூகோள அரசியல பார்க்குற விதங்களோ இல்லை பார்க்குற பார்வைகளோ பல விதங்கள்ல டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து தொடர்ச்சியா பேசுறப்பதான் வந்து நம்மளும் இந்த பூகோள அரசியல் ஒரு பார்ட்ன்றதை தமிழ்நாட்டு தமிழர்களும் புரிஞ்சுக்கிற நிலைமை உருவாகுன்றதுக்கு தான் இந்த மெயினாக நான் இதை பண்ண நினைக்கிறேன் இந்த காணொலியை. அதே போல இது என்ன ஒரு டாக்குமெண்ட் தானே, அதை வந்து பேசுறது கூட பயப்படுற மாதிரி ஒரு மனநிலை தான் வந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டி இருக்கு. இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸை பேசுறதுக்கு ஏன் பயப்படணுன்றது கூட அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப போதாமை அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது போன்ற பயங்கள்லாம் வந்து தள்ளி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணுன்றதுக்காக தான் மெயினா இந்த காணொலி பண்ண நினைக்கிறேன். நீங்க இந்த பூகோள அரசியல தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா அதை பாக்குறீங்க. சைனாவோட இன்வால்மெண்ட், யூஎஸோட இன்வால்மெண்ட், இந்த இந்தோ பசிபிக் இதை பற்றிலாம் ரொம்ப நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க. தொடர்ச்சியாக தமிழர் ஆய்வுக்கூடம், தமிழ் ரிசர்ச் ஆஃப் இன்ஸ்டியூட்ன்ற ஒரு இதில் வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த நிகழ்வு வந்து பல பேருக்கு வந்து ஒரு நல்ல புரிதலை உருவாக்கும். பூகோள அரசியலில், தமிழருடைய பூகோள அரசியலில் ஒரு பெரிய புரிதல் உருவாக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. அதை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தொடர்ச்சியா வந்து இப்ப நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா வந்து, இப்ப இந்த 2025 தேசிய அந்த பாதுகாப்பு மூலோபயம் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து மெயினா அவங்க சொல்றது வந்து ஒரு மாதிரி ரீபேலன்சிங் பண்ணணும். யூஎஸ் சைனாவோட எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரீபேலன்ஸ் பண்ணணுன்றது தான் வந்து மெயின் இதுவா இருக்கு, நோக்கமா இருக்கு அதுல. ஸோ அந்த நிலைக்கு ஏன் வந்து யூஎஸ் வந்துச்சு, ஏன் அந்த ரீபேலன்சிங் பண்ணணும்? இந்த டேரிஃப் இஷ்யூஸ் நிறைய நடந்துச்சு இல்லையா? ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து நீங்க எடுத்துக்கிற அந்த டாக்குமெண்ட்ல இருக்க அந்த ரீபேலன்சிங்ன்ற ஒரு கண்டென்ட்டை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன அது எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே. இந்த யுஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து புதுசு கிடையாது. ஒரு தடவை வந்து அமெரிக்க அதிபராக யார் வராங்களோ முதல் ஒரு வருஷத்துலயே வந்து அவங்களுடைய வியூ, அவங்கள என்ன மாதிரியான நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு அவங்க என்ன ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, இந்த குளோபல் பாலிடிக்ஸ்ல அவங்க எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி காய்கறி நகர்த்துறாங்கன்றது தான் இந்த டாக்குமெண்ட். ஸோ இது பைடன் காலத்துல கூட 2021 பண்ணாங்க, சரிங்களா? பண்ணாங்க. இப்போ வந்து பண்ணது. ஆனா இப்ப ட்ரம்ப் அட்மின்ல கொண்டு வந்த இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ரீஅசர்ட் பண்ற ஒரு வேலை. இது வந்து எப்படின்னா, ஒரு அமெரிக்க ஒரு 100 வருஷம் 200 வருஷம் எடுத்துக்கங்க. 1823ல அமெரிக்கா உருவாகி ஒரு 50 வருடங்கள் 50 வருட காலத்துல வந்து மான்ட்ரோ டாக்ட்ரைன் ஒன்று இருந்தது. மான்ட்ரோ டாக்ட்ரைன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்ப உருவான அமெரிக்கால அப்ப முழுசா 50 மாகாணங்கள் கிடையாது இல்லையா? அப்பயும் வந்து என்னன்னா, இந்த யூரோப்பியன் எம்பையர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். எக்கனாமிக் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் யாரை கொண்டு வரணும், ஏன்னா அங்கிருந்து வந்தவங்க தானே இவங்க. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். அந்த பெரிய லேண்ட்ஸ்கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அப்ப அமெரிக்காவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அப்ப யூரோப்ல இருக்கிற ஒவ்வொரு எம்பையர்ஸும் போட்டி போட்டாங்க. டச்சுல இருந்து, போர்ச்சுகல்ல இருந்து, பிரிட்டிஷ் எம்பையர் வரைக்கும் அவ்வளவு சண்டை போட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அந்த டைம்ல வந்து மான்ட்ரோ டாக்ட்ரைன்னு ஒன்று அடாப்ட் பண்ணாங்க, ஒரு பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் வந்து எப்படின்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஃபோக்கஸ்டு. அதாவது
நான் எந்த சைடும் நான் வரமாட்டேன். அந்த யூரோப் ஆகட்டும், மிடில் ஈஸ்ட் ஆகட்டும், ஏசியாவாகட்டும், இந்த சைடுல வந்து நாங்க வந்து போய் உங்களுடைய இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஆனா, எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அமெரிக்கா சென்ட்ரிக் பாலிசியா தான் இருக்கும். நாங்க இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றது, எங்க நாட்டை எக்கனாமிக்கலா டெவலப் பண்றது. நாங்க எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதாவது எக்கனாமிக் பாலிசி நாங்க எங்களுது மட்டும் அமெரிக்காவோ சென்ட்ரிக்கான பாலிசியா தான் இருக்கும். இதை வச்சுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அவங்க வந்து வளர்றாங்க. நாட்டை ஃபர்ஸ்ட் விரிவாக்குறாங்க. அட்லாண்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி பசிபிக் வரைக்கும் வெஸ்ட்ல வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்றாங்க. 50 ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றாங்க. ஃபாரின் ஸ்கில்டு நேஷனல் இதுவை வந்து உருவாக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள் நடக்குது. அது அப்புறம் இது எங்க வருதுன்னா வியாபாரமயமாகுது. வியாபாரமயமாகும் போதுதான் அப்போ வந்து திருப்பி இவங்க வந்து குளோபல் பாலிடிக்ஸ் உள்ள நிலைமை வருது. இது வந்து கிட்டத்தட்ட 1920 கூட வந்து அமெரிக்கா வந்து அடிபட்டாங்க. அடிபட்டுட்டு நம்ம இதுல இனிமேல் குளோபல் பாலிடிக்ஸ்க்கு நம்ம வேணாம், சர்வதேச அரசியல் நம்ம தலையிட வேணாம், நம்ம வந்து நம்ம அமெரிக்கன் சென்ட்ரிக்கா பார்க்கும்பொழுதுதான் பிரிட்டிஷோடைய இதுல வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அப்ப இருந்த டெக்னாலஜில இவங்க பீக்கா இருந்த டைம்ல பிரிட்டிஷோடைய அந்த ஆலி வந்து வின் பண்றதுக்கு அமெரிக்கா தான் ஒரு கீ பாயிண்ட். ஃபண்ட்லாம் வந்து எக்கனாமிக்ல பெருசா பூம் ஆயிடுறாங்க. நீங்க வால் ஸ்ட்ரீட் பேஸ் பண்ணி அந்த அந்த என்டையர் பேங்கிங் சிஸ்டமும் இவங்களுக்கு வந்து வேர்ல்டு வார்க்கு சப்போர்ட் பண்ணுது, உருவாக்கிறாங்க. அப்போ உருவாக்கின பிறகுதான் இவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து போகுது. 1942 2வது உலக போருக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி மாறுதுன்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பாலிடிக்ஸ்ல இருந்து குளோபல் பாலிடிக்ஸ் ஹெஜிமோனிக்கல் பவரா மாறுது. சரிங்களா? அப்போதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மான்ட்ரோ டாக்ட்ரைன்ல இருந்து வெளியில போறாங்க. வெளியில போய் ஒரு நாடுகள்ல நம்ம வந்து வியாபார ரீதியா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பண்றதுக்கு அங்க ரெஜிமே சேஞ்சஸ் உருவாக்குறது, இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், எக்கனாமிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு இதுவை பார்த்து ஒரு 100 வருஷம் 70-80 வருஷம் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவரா இருந்தது. அப்போ கூட வந்து உங்களுக்கு 1990 வரைக்கும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் பேலன்ஸ், கோல்டு வார் ரஷ்யாவுக்கும் இதுக்கும். இவங்க அமெரிக்கா ஒன்று பண்ணாங்கன்னா ரஷ்யா ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்பேஸ் டெக்னாலஜில இருந்து சரி, மற்ற டெக்னாலஜி எல்லாமே இருந்து சரி. ஆனா அந்த 90க்கு அப்புறம் சோவியத் உடையும் பொழுது அந்த 90கள்ல இருந்து இது நாள் வரைக்கும் வந்து ஒரு அமெரிக்கன் சென்ட்ரிக் ஒரு வெஸ்டர்ன் பவரா தான் ஒரு யூனிபோலார் வேர்ல்டா தான் இருக்கு. இப்போ இந்த யூனிபோலார் வேர்ல்டுல வந்து இவங்க எதிர்பார்க்காதது வந்து என்னன்னா சைனாவுடைய இந்த கடைசி வந்து 7-8 வருஷம் ஒரு 10 வருஷம்னு வச்சுங்களேன், 2014 இருந்து அந்த 10 வருஷமான அவங்கள பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாமே திருப்பி வந்து ஒரு 90களுக்கு முன்னாடி இருந்த அந்த பைபோலார் இல்ல மல்டிபோலார் என்ற ஒரு கான்செப்டை இங்க உருவாக்குது. இதை கண்டெயின் பண்றதுக்கு கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நினைச்சாங்கன்னா இவங்க ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் அட்மின்ல வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது இந்த 2017ல ட்ரேட் வார உருவாக்குனதே வந்து இவர் தான். சைனாக்கு எதிரான டேரிஃபை போட்டு ஒரு ட்ரேட் வார்க்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணது இவர் தான். இவனோட ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாமே சைனாவை கண்டெயின் பண்ணிடலான்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வார் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த வாரை பார்க்கலாம், யுக்ரைன் வார்ல பார்க்கலாம். ரஷ்யா யுக்ரைன் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு வரேன்னா அது வந்து ஒரு சைனாவுடைய இன்டர்ஃபரன்ஸ் இந்த ஃபார்மர் சோவியத் சேட்டலைட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூரேஷியா பகுதியில் இருக்கிற நாடுகள்ல அந்த நாடுகள்ல இருக்கிற அது வந்து ஒரு சைனீஸ் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள போகாம இருக்கிறது கண்டெயின் பண்றதுக்கான ஒரு பஃபர் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் அதை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா சோவியத் உடையும் பொழுது ஒரு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. காரணம் வந்து என்னன்னா அந்த நாடுகள் இப்ப லாட்வியா, லித்வேனியா இந்த மாதிரி நாடுகள்ல யூரேஷியா நாடுகள் வந்து ஒரு எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் கிடையாது, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கிடையாது, சோஷியல் எம்பவர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஸோ இதெல்லாம் இல்லாத பொழுது இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் ரஷ்யாவோட இருந்தோம். அப்படி இல்லாத பொழுது அப்போ இதுக்கான ஒரு ப்ராமிஸ் வந்து அமெரிக்கா தராங்க. கொடுக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு எம்பவர் பண்றோம்னு. ஆனால் 90, 2000, 2010, 2020 வரைக்கும் அவங்க எம்பவர் பண்ண முடியல. ஸோ இந்த அப்போ அந்த மக்கள் கிட்ட அங்கே நிறைய பொலிட்டிக்கலா மக்கள் கிட்ட வந்து ஒரு மூவ்மெண்ட்லாம் உருவாகும் இல்லையா அந்த நாடுகள்ல. அப்போ அந்த நாடுகள்ல வந்து அப்போ என்ன பண்றாங்கன்னா அப்போ சைனா லெவரேஜ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கஜகஸ்தான் தான் வந்து உங்களுக்கு மேல அந்த பழைய ஏன்ஷியன்ட் சில்க் ரோடோட அந்த யூரேஷியன் மெயின் லேண்ட்னு சொல்லுவாங்க. அது ஏசியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ற அந்த மெயின் லேண்ட், அது டெமோகிராபிக் நிறைய இருக்கும். அந்த ஒரு சமவெளி பகுதி அது அந்த இடத்துல வந்து ஒரு சுத்தி மலைகள் இருக்கும், ஒரு சமவெளி பகுதி.
அதை அமெரிக்கா சைனால இருந்து ஒரு கனெக்ட் கஜகஸ்தான் வழியா ஒரு ரயில் ரோடு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போகும்பொழுது அங்க சில எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அப்ப ம். என்ன நடக்குதுன்னா, அப்ப பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ் அதுக்கும் சைனா கூட நடக்குது. வரும்பொழுது, அப்போ அந்த ஃபார்மர் சோவியத் யூனியன் சேட்டலைட்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது ம். எல்லாமே சைனீஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல போகுறது இவங்க விரும்பாத பொழுது, அப்போ அந்த இடத்துல வந்து அன்சர்டன் சிச்சுவேஷன் வேணும் உங்களுக்கு. அது அதுதான் இங்க நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஒரு கவுண்டர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் போனோம். ஆனா அது நடத்த முடியல. சக்சஸ்ஃபுல்லா வந்து எக்ஸிக்யூட்டே ஆகல. ம். ம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதே போல அ அ அ ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகளா இருக்கட்டும், ஆ ஆசியா பகுதிய நாடுகளா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் நாடுகளா இருக்கட்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, ம். நடந்த எந்த வாருமே வந்து ஒரு கன்க்ளூஷன் போகாம வந்து ஒரு எப்படி போச்சுன்னா, அது வந்து ஒரு அபத்தமா முடிஞ்சது. ஸ்டேல்மேட் மாரி தான் முடிஞ்சுது அது. ஆமா. சரிங்களா? கரெக்ட். அதுக்கு வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, இவங்களுடைய எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுடைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இன் தி மாடர்ன் வார்ஃபேர். ஒரு டிஜிட்டல் மாடர்ன் வார்ஃபேரா இருக்கட்டும். அப்போ இந்த சேட்டலைட் இந்த ஏஐ எனேபிள்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைலி டிஜிட்டல் எனேபிள்டா வார்ஃபேரா வந்து மாறுதுல வந்து ஒரு ம். ஈக்குவலா இவங்க வராங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜே இவங்களோட எக்ஸ்போர்ட்டட் வெர்ஷன் ஆஃப் த ஜே-10 பிஎல்-15 மிசைல் அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃபைட்டர் ஜெட் இந்த மிசைல் காம்பினேஷன். அது ம். வந்து வெஸ்டர்ன் அதாவது ஏரோஸ்பேஸ்க்கான அது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசமையே வந்து ஒரு டாட்ஜ் பண்ணி அடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆமா. ஓகேங்களா? அது நீங்க அந்த எஸ்கலேஷன வந்து நீங்க இந்தியா, பாகிஸ்தான் இதுல பார்த்துருக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் நடந்த 2 மாசத்துக்கு அப்புறம் நடந்த ஆ இஸ்ரேல், ஈரானுடைய எஸ்கலேஷன்ஸையும் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே ட்ரம்ப் வந்து போய் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ வந்து என்னன்னா, ம். அந்த வெ அ அந்த அந்த டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி வெஸ்டர்ன் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி கிரெடிபிலிட்டி வந்து இங்க கொஸ்டின் ஆகுது. கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆகுறது இல்ல. விட ஒரு ம். ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு மார்க்கெட் டிஃபென்ஸ் நோக்கி மார்க்கெட்டும் இங்க வருது. வருது. விச் ம். ம். மீன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு டிஃபென்ஸ் மார்க்கெட் மட்டும் கிடையாது. ஒரு குளோபல் ஹெஜமோனிக்கல் பவர் உலக வல்லரசா ஒண்ணு உருவாகிட்டு இருக்குது ஒரு நாடுன்றது ஒரு ஊர்ஜிதமாகுது. சரிங்களா? ம். அப்புறம் தான் நீங்க இதுதான் இப்ப இந்த சினாரியோ. நீங்க நான் சுருக்கமா சொல்லிட்டு வந்தேன் ஆமா. பிசினஸ் இது. அப்ப வரும்பொழுது, ஆ அமெரிக்கா வந்து இன்னொன்னு ஒண்ணு நடக்கும். அதாவது இங்க மத்த நாடுகள்ல மிடில் பண்றதுல வந்து வார் ஆன் டெரர் டாக்ட்ரைன் எடுப்பாங்க. ஒரு 20 வருஷமா எந்தெந்த நாடுகள்லாம் ஆகலையோ இவங்க வெப்பன்ஸ்லாம் சப்ளை பண்ணி, இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மத்த ஃபாரின் கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் இதுல வந்து ம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இதெல்லாம் நடந்தது. பைடன் ரெஜிமில கூட அது அது அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது என்னன்னா இவங்க அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. அது வந்து திருப்பி இங்க எது வரைக்கும் இப்ப நடக்கும்னா, லாஸ்ட் பைடன் ரெஜிமே வரைக்கும் ஆம், என்ன என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தான்ல இருக்க இதுவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அ இதெல்லாம் வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி இருந்ததுன்னு உங்களுக்கு நெறைய தியரி இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. அப்ப இருக்கும்போது தான் இப்ப இந்த புது நேஷனல் செக்யூரிட்டி டாக்குமெண்ட் வருது. இந்த நேஷனல் செக்யூரிட்டி வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரம்ப் அட்மின்ல வந்து என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் கரோலரி. ட்ரம்ப்போடைய ஒரு டாக்குமெண்ட், கரோலரி டாக்குமெண்ட். இட் இஸ் ம். ரீஅசர்ட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆ மான்ட்ரோ டாக்ட்ரைனோட திருப்பி 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியான மான்ட்ரோ பின்னால இருந்து டாக்ட்ரைன் உள்ள ரூட்ல இருந்து எடுக்கிற மாரி. ரீஅசெட் பண்ற மாரி இருக்கு. ஸோ விச் ம். மீன்ஸ் வாட்? என்னன்னா, இது நீங்க அத புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அகைன் வி ஆர் கமிங் பேக் டூ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பாலிடிக்ஸ், நாட் த குளோபல் பாலிடிக்ஸ். குளோபல் பாலிடிக்ஸ். ஓகே. ம். ம். நான் சரி ரீஜியனலா ஷார்ட் நான் வந்துர்றேன். நான் அப்படி ஷார்ட் நான் இன்ஃப்ளூயன்ஸ் நான் மிடில் பண்ண மாட்டேன். ம். நான் ம். மிடில் பண்ண மாட்டேன். திருப்பி அந்த 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 டாக்குமெண்ட்ட நான் ஃபுல்லா படிச்சேன். ரொம்ப நெறைய பக்கங்கள் இருக்க டாக்குமெண்ட். நான் இதுவும் சொல்லிடுறேன். அதுல வந்து அந்த டாக்குமெண்ட்ல ஒண்ணு ரொம்ப நான் நோட் பண்ணது வந்து என்னன்னா, சைனாவ ஒரு த்ரெட் ஆகவோ, ம். ஒரு இதுவாவும் பார்க்கல. பார்க்கலாம். அவங்க ம். வந்து பார்க்கல. என்ன பார்க்குறாங்கன்னா, அதுக்கு பதிலா அமெரிக்காவுடைய ஃபோக்கஸ், அமெரிக்காவுடைய டெவலப்மென்ட் இந்த மாரி தான் விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் எப்பவுமே வந்து இந்த இந்த பாலிசி வந்து நெக்ஸ்ட் அடுத்த ரெஜிமே வர வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். ஒரு கரெக்ட். ஆக்டிவா ம். இருக்கும். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அத எடுத்துப்பாங்க. அடுத்த ரெஜிமே எடுத்துப்பாங்க. சில இது வந்து விட்டுருவாங்க. அப்ப இங்க என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ஆ இது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னா அமெரிக்கா சென்ட்ரிக் பொருளாதாரத்துல இது பண்றது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றது. இங்க இருந்து நெறைய அவுட் சோர்சிங்லாம் வந்து போச்சு பார்த்தீங்களா? ஸோ ம். இதெல்லாம் ம். கட் டவுன் பண்ணி திருப்பி வந்து அமெரிக்கா சென்ட்ரிக் ஒரு அ ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்க உருவாக்குறதுக்கான வந்து ஒரு சிச்சுவேஷனா தான் இத பார்க்க முடியுது. ஸோ சிம்பிளா வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து சைனாவ இவங்க வந்து எதிர்க்கல. எதிர்க்கல. அதாவது தாய்வானுடைய முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா, தாய்வானுடைய எஸ்கலேஷன் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா தாய்வான்ல அப்படி நடக்கிற மாரி தெரியல இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா. உடனே ஏன்னா நடக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ம். தாய்வான நான் எதுவும் வரல. ஆமா. ம். ஆனா ம். அங்க உங்க விஷயத்த நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஆனா அதே போல
நீங்க அமெரிக்கா பக்கம் வந்துடக்கூடாது. இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதனால ம். தான் நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு லாஸ்ட் ஒரு 1 வாரம், 2 வாரமா பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய நேவல் ஃபிளைட்ஸ் மத்த ஆர்சனல்ஸ் எல்லாமே வந்து கரிபியன் ஐலேண்ட்ல தான் நோக்கி போகுது. ம். வெனின்சுலாவுடைய அந்த அந்த நோக்கி போகுது. ஏன்னா, தே வாண்ட் டூ புரொடெக்ட் தி சென்ட்ரல் அமெரிக்கா. அதுக்கப்புறம் அந்த கரிபியன் சதர்ன் அமெரிக்கா. இத வந்து சொல்றாங்க. "ஏய் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நீங்க இன்வால்வ் ஆயிடாதீங்க." இதுதான். ஸோ உங்களுடைய எக்கனாமிக் இன்வெஸ்ட்மென்ட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ இங்க லிமிட் பண்ணிக்கங்க. அதாவது பனாமாலயா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் அதாவது லாட்டின் சவுத் அமெரிக்கால இருக்க நாடுகள்லயும் நீங்க அதாவது குறிப்பா வெனின்சுலா. ஸோ அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அக்ரஷன இங்க காட்டுறாங்க வெனின்சுலா மேல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இவ்ளோ பெரிய மேசிவ் டிப்ளாய்மென்ட் வந்து கரிபியன்ல நடக்கிறது வந்து கிடையாது, ஒரு கிடையாது. ஒரு புரியாத விஷயம். ஏன்னா ம். யூசுவலா இவங்க எங்க இருக்குன்னா மெடிட்டரேனியன்ல இருக்கும். ஆமா. சவுத் சைனா சீல இருக்கும். இந்தியன் ஓஷன்ல இருக்கும். இல்ல பசிபிக்ல இருக்கும். சரிங்களா? ஆனா எப்படி புதுசா வந்து நீங்க வந்து கரிபியனுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து என்னன்னா, சோ ஐ சி இத வந்து நீங்க இதனுடைய வெளிப்பாட தான் பார்க்கணும். அப்போ வந்து நான் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் நாங்களும் அங்க வரமாட்டோம். நீங்களும் இங்க வராதீங்கன்ற இதுதான் வெரி சிம்பிள். இப்படிதான் அந்த பாட்டம் லைனே இப்படிதான் இருக்க போகுது.